2026ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதம் சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெற்றிருக்கும் வேளையில் வரும் இந்த பௌர்ணமி 12 ராசிகளுக்கும் பல்வேறு மாற்றங்களை கொண்டுவர உள்ளது. சித்ரகுப்தரை வழிபடும் இந்நாளில் 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்கள் இதோ. அடுத்ததாக மேஷம் முதல் கன்னி வரை. மேஷம். சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் தைரியம் கூடும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆனால் முன்கோபத்தை தவிர்ப்பதும் அவசியம். பொருளாதார நிலை உயரும். ரிஷபம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்வதால் வசதிகள் பெருகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். ஆடம்பரச் செலவுகளை குறைப்பது சேமிப்பிற்கு உதவும். மிதுனம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தரும். பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். சிம்மம். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. தந்தையிடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். புகழ் ஓங்கும். கன்னி. 8இல் ராகு இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. அலைச்சல்கள் அதிகரித்தாலும் இறுதியில் வெற்றி உங்களதை. கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அடுத்ததாக துலாம் முதல் மீனம் வரை. துலாம். திருமண முயற்சிகள் கைகூடும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய நட்பு வட்டாரங்கள் உருவாகும். விருச்சிகம். எதிரிகள் தொல்லை நீங்கும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும். கடன் பிரச்சனைகள் குறையத் தொடங்கும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் பணியிடத்தில் கிடைக்கும். தனுசு. குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். புதிய கலைகளை கற்க ஆர்வம் காட்டுவீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும். மகரம். தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. வீடு வாகனம் வாங்கும் யோகம் கூடி வரும். வேலைப்பழு அதிகரித்தாலும் வருமானத்திற்கு குறைவிருக்காது. கும்பம். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிறுதூர பயணங்கள் அனுகூலம் தரும். சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். மீனம். வாக்கு சாதுரியத்தால் காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். கண் மற்றும் பற்கள் தொடர்பான உபாதைகள் வரலாம். கவனம். அடுத்ததாக சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய வேண்டியவை. 1. சித்ரகுப்தர் வழிபாடு. எங்கள் பாவங்களை மன்னித்து நல்வழியில் நடத்து என வேண்டி சித்ரகுப்தருக்கு பூஜை செய்வது சிறப்பு. 2. தானம்.